நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் பி உதயகுமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நாராயணசாமியை ஆதரித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர பகுதிகளில் உள்ள முக்கிய பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் பி உதயகுமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். உசிலம்பட்டி மதுரை ரோட்டில் உள்ள கீழ்புத்தூரிலிருந்து நடைபயணமாக சாலைகளில் உள்ள கடைகள், பூ மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேமுதிக சார்பில் போட்டியிடும் விருதுநகர் பாராளுமன்ற வேட்பாளர் விஜயபிரபாகரன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், ராமலிங்கபுரம், வாழவந்தாள்புரம், குமரட்டியாபுரம், அம்மாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு விஜயபிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது பேசிய அவர், விருதுநகருக்கு சேவையாற்ற பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டுள்ளேன். எனக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். நீங்க எல்லாருமே எங்களோட சொந்தக்காரங்க. நான் உங்க வீட்டு மகன், உங்க வீட்டு பிள்ளை. உங்களுக்கு சேவை செய்யதான் கேப்டன் எங்களை இங்க விட்டு போயிருக்காரு. இன்னைக்கு கேப்டனோட 100வது இருந்தாலும் இந்த தேர்தல் சந்திக்கணும் அப்படின்ட்டு நான் களம் இறங்கி இருக்கேன். நிச்சயம் மக்களாக உங்கள் ஆதரவு இந்த நேரத்தில் முரசு சின்னத்துக்கு இருக்கணும். நான் இங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன் எனக்கு வாக்குகளை கொடுக்கணும்னா, ஒரு இளைஞன், படித்தவன், கண்டிப்பாக உங்களுக்காக உழைக்க தயார். ஏர்வாடியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக தொண்டரை தலையில் அடித்து கீழே இறக்கிய அமைச்சர் ராஜகண்ணப்பனின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளராக ஏணி சின்னத்தில் நவாஸ்கனி போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக ஏர்வாடி தர்கா முன்பு பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு மாலை அணிவிக்க வாகனத்தில் ஏறிய தொண்டரை தலையில் அடித்து கீழே இறக்கிவிட்ட சம்பவம் திமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஊத்தங்கரை அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 1052 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை போலீஸ் டிஎஸ்பி பார்த்திபன் மற்றும் போலீசார் சிங்காரப்பேட்டையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சிங்காரப்பேட்டை அம்பேத்கர் நகரில் தமிழ்வாணன் என்பவருடைய வீட்டில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போது உரிய அனுமதியின்றி 1052 மதுபான பாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 1052 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் சிங்காரப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து சிங்காரப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரகுமார் புகாரின் பேரில் தமிழ்வாணன், அவருடைய தந்தை ரங்கன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவான இருவரையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தமிழகத்தில் பெரும் சவாலாக உள்ளது என பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோயிலில் தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் பள்ளி குழந்தைகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் கலாச்சாரம் அரசின் முன்பு சவாலாக உள்ளது என்றார். மேலும் பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் படித்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் வந்தே பாரத் ரயிலில் படுக்கை வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் அழிப்பு டாஸ்மார்க் ஒன்று, டாஸ்மார்க்கு மேல தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள். டாஸ்மார்க் தமிழ்நாடு அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட போதைப் பொருள். அது எல்லாரும் குடிக்கலாம். எம்பியும் குடிக்கலாம், எம்எல்ஏயும் குடிக்கலாம், மந்திரியும் குடிக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம். இது
இன்னொன்று வந்து தடை செய்யப்பட்ட போதைப்பொருள். இதை நான் சொன்ன இந்த வகைராக்கள் குடிக்கிறாங்களா, அவங்க வீட்டு குழந்தைகள் சாப்பிட்றாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் பள்ளி குழந்தைகள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.